உலகத்தில் இருக்க பல நாடுகளும் பேசுகிறாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இந்த காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறத்தோடு நின்று பொருள் ஈட்டி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை இன்பம் வகிக்கக்கூடியது என்கிறதை மிக சுருக்கமாக தன்னுடைய நூல் கட்டமைப்பிலே அறத்துப்பால், பொருள்பால், இறுதியாக இன்பத்துப்பால்னு ஒரு வடிவமைப்பே உலகத்துக்கு முன்னோடியாக கொடுத்துருக்காரு. இதில் இன்றைக்கு இன்பத்துப்பாலிருந்து ஒரு பாட்டை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அறம்பொருளை அதிகமாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதில் அதிகாரம் 112 நலம் புனைந்துரைத்தல். இந்த தலைப்பே ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. புனைந்துரைத்தல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அப்படியே கூட்டி குறைச்சி புகழ்ந்து சொல்கிறதுங்கிறது. அதில் நலம் மிகுந்த புனைந்துரைத்தல் அப்படின்னு மகளிருடைய அழகை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு பாட்டு, 4வது பாட்டு அந்த அதிகாரத்தில் 1114வது பாடல். காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மாநிலை கண் ஒவ்வோம் என்று அந்த பாட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நீர்நிலை, குவளை மலர்கள்ங்கிறது அல்லி மலர் போல பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்க இடம். ஒரு பெண் தற்செயலாக அந்த பக்கம் போகிறா. ஒரு மலரானது என்ன பண்ணுது, அந்த பெண்ணை பார்க்குது. பார்த்தோன்னே கவிழ்ந்து வெக்கப்படுதான். என்னன்னா அந்த அழகே என்னன்னா, அந்த பெண்ணுடைய கண் அழகுக்கு நம்ம ஒப்பா இல்லையே. ஆமா, இது என்னன்னா உலகம் பூரா அழகான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் மலரத்தையும் சொல்லுவான். இந்த மலருக்கு ஒரு பெண்ணினுடைய கண்ணை போல நம்ம அழகாக இல்லையே அப்படின்னு வெக்கப்பட்டு கீழே தலையை கவிழ்த்திருந்தான். காணின் குவளை குனிந்து நிலநோக்கும் மாநிலை கண் ஒவ்வோம் என்று. மாநிலைன்னா மான் என்றது 3 சொல்லி போடுறாரு. அப்படின்னா ஆபரணங்கள், அணிகலன்கள் அணிந்த இழைத்த ஒரு அழகான பெண் அவளுடைய கண்ணை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு குவளை மலர் நிலத்தை நோக்கி கவிழ்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இப்போ நம்ம கூட பல நேரங்களில் சொல்கிறோம், ஒரு நல்ல மூடில் இருக்கோம்னீங்களே, நம்ம வீட்டுக்காரம்மாட்ட அது எல்லாமே சொல்கிறாமாங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொருத்தி பார்த்துக்குங்க. அம்மா தப்பி தவறி தோட்டத்து பக்கம் போயிடாத, ஏங்க அழகழகான மலர்லாம் பூத்து குலுங்குது, ஒன்னே பார்த்து அது வெக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றோம்ல. அதுதான் அதுதான் வள்ளுவர் தீர்க்கமான ஆளுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். நடைமுறை வாழ்க்கையில இல்லாட்டியும் கூட புனைந்துரைத்தல், நலம் புனைந்துரைத்தல். ஆகவே இதை இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன், அதுக்கு பெரிய வரவேற்பு வேற மாதிரி இருக்கு. நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு. ஆகவே இந்த குரல் போல இன்னும் நிறைய இருக்கு. இன்பத்து பால்லையும் நீங்க தொடர்ந்து பயணம் செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நம்முடைய தமிழ் புலவர்கள்லாம் இந்த ஒப்பனை ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட அந்த ஒப்பனையை நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. கண்ணகி மதுரையில் நடந்து வரும்போது, தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்காக மதுரைக்கு வரும்போது, அந்த பூமியில் நடந்து வந்ததை அந்த இளங்கோவடிகள் சொல்கிறாரு, வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல்ன்றார். அந்த அந்த கண்ணகியினுடைய பாதம் இந்த பூமாதேவினாலேயே அது சரி பண்ண முடியலையா, அவ்வளவு மென்மையான பாதங்களா, அது வெயிட்டே இல்லையா. வைரமுத்து மாதிரி பேசுறாங்க. அதாவது ஒரு நல்ல கருத்தை சொல்றோம்னா, ஒன்று ஆழ்ந்து சிந்திக்கணும், இல்லாட்டி அந்த கருத்துக்கு எதிர்மறை பேசி முடிச்ச பிற்பாடு சொல்லணும். இதை கட்டளையாக எடுத்துக்கோங்க, தயவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.